டயாப்லோ அப்படிங்கிற படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹீரோ வந்து 15 வருஷமாக ஜெயிலில் இருந்திருக்காரு. அந்த ஜெயிலில் இருந்து இப்போ ரிலீஸ் ஆகி கொலம்பியாவுக்கு வந்திருக்காரு. கொலம்பியாவில் ஹீரோவோட பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட அப்பா ஹீரோ தான் அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி ஹீரோவோட ஒய்ஃப், அதாவது அந்த பொண்ணோட அம்மா, அவங்க வந்து இறந்தாச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனால் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த பொண்ணு யார் அவளோட அப்பாவான்னு நினைக்கிறா அப்படின்னா, ஹீரோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேங்கில் ஒரு ஆள் கூட வேலை பார்த்துருக்காரு. அந்த ஆள் வந்து ஹீரோ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவன் தான் அந்த பொண்ணை பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கெல்லாம் ஒரு காரில் இந்த 2 பாடி கார்ட்ஸை அனுப்புகிறான். அந்த பொண்ணு சேஃபாக போயிட்டு வரணும், எந்த பிரச்சனையும் அந்த பொண்ணுக்கு வரக்கூடாது அப்படின்னு. இப்போ இதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிற வழியில் அந்த பாடி கார்டுங்களெல்லாம் அடித்து அந்த காரோட டிக்கி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த பொண்ணை போட்டு இந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் இந்த டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ அந்த டிக்கியில் இருந்த ஒரு ஸ்பேனர் எடுத்து இந்த பொண்ணு ஹீரோவோட கையில் அடித்து தப்பிக்க முயற்சி பண்ணுறா. அப்போ ஹீரோ வந்து, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு அப்படி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த கன்னை வச்சுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணை திரும்பவும் காரில் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி அந்த காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த காரில் பெட்ரோல் இல்லை. அப்போ பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஹீரோ அந்த காருக்கு பெட்ரோல் போடும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு 5-6 பேர் நிற்கிறத இந்த பொண்ணு பார்த்துருவா. அப்போ அவங்களாண்ட இந்த மாதிரி கத்திக்கிட்டே ஓடுறான், இந்த ஆள் வந்து என்ன கடத்திட்டான், இவன் வந்து ஒரு கிட்னாப்பர் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடும்போது அவங்களுக்கும் ஹீரோக்கும் அந்த இடத்துல ஒரு சண்டை வருது. அந்த கேப்பில் இந்த பொண்ணு வந்து அவளோட வளர்த்தாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறா. அதில் ஹீரோவை பற்றி அந்த ஆள் வந்து என்னோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த வளர்த்தாப்பாக்கிட்டே இவ சொல்கிறா. அப்போ அந்த வளர்த்தாப்பா கூட ஒரு ஆள் இருக்கான். அவன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட வில்லனுக்கு கால் பண்ணி சொல்கிறான், இது வந்து உனக்கான ஒரு சான்ஸ் அப்படின்னு. இந்த படத்தோட வில்லனுக்கும் இந்த வளர்த்தாப்பனுக்கு ஏதோ ஒரு முன்னாள் பகை இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வில்லன் வந்து அந்த பொண்ணை கடத்திடுறான். இப்போ இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்தார், அதில் ஹீரோக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியாக வில்லனை சமாளித்து ஹீரோவால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஸ்குவாட்டோட நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த படங்களில் ஸ்குவாட்டோட அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. அவரோட படங்களில் அவர் மட்டும்தான் கொஞ்சம் தனியாக தெரிவார். அதே மாதிரி இந்த படத்தில் எப்பவும் போல் ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்குவாட்டை விடவும் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அதுலேயும். ஆனால் மார்க்கோவால் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா மார்க்கோ எப்போவுமே இந்த பெரிய பெரிய ஹீரோங்களுக்கு சைடில் அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. இவரும் அந்த ஹீரோங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஃபைட்டை கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துருப்பாரு. ஆனால் மார்க்கோவால் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஃபேஸெல்லாம் ஒரு சீரியஸாக வச்சுக்கிட்டு ஒரு ரியல் சைக்கோ மாதிரியே நடிச்சிருப்பார். அதுலேயும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் இந்த மாதிரி ஒரு கடையில் உட்காந்துருப்பார். அந்த டேபிளில் ஒரு கேக் இருக்கும். அந்த கேக்கை மறைச்சி பார்ப்பார், ஆனால் அதை சாப்பிட மாட்டார். இதை ரொம்ப நேரமாக கவனித்த இந்த கடையோட ஓனர் வந்து ஒரு லேடி, அவங்க இதை ரொம்ப நேரமாக கவனிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மார்க்கோ கிட்ட. அப்போ மார்க்கோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சி எடுத்து உட்கார வச்சு, அந்த இவருக்கு வந்து ஒரு கை இல்லை, இந்த இரும்பு கை தான் போட்டிருக்காரு. அந்த கையை எடுத்தால் ஒரு பெரிய கத்தி இருக்குது. அந்த கத்தியால் அந்த கேக்கை குத்தி அந்த லேடியோட வாயில் வைக்கிறாரு, இதை சாப்பிடு அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அந்த பொண்ணோட வாயில் கத்தியை விட்டு குடைய போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் பில்டிங்கை இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது நிறைய இடங்களில் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா அது இந்த வில்லன் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துலேயே எனக்கு பிடிச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த பாரா ஃபேக்ட்ரியான்னு தெரியல, அதில் ஹீரோக்கும் வில்லனுக்கும் வர அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், பெட்ரோல் பங்க் ஃபைட்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சண்டையாக இருக்கட்டும், இந்த மூணுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்லாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.